ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுட்டு ஸோ கிளம்புறதா இருக்கோம். நாங்கள் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நாங்கள் இருக்கிறத காமிச்சிட்டு ஸோ கிளம்புறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பிள்ளையார் சதுர்த்தியா இது ஆயுத பூஜையா? நாளைக்கு ஆயுத பூஜை. விநாயகர் சதுர்த்தியா? ஓகே, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு இல்லைப்பா, ஆயுத பூஜைன்னு சொன்னானப்பா யாரோ. விநாயகர் பூஜை தானே? சரி, ஓகே. நாளைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் பூஜைன்னு சொல்லிட்டு பர்மா பஜாரில் வந்து லீவுங்க. நாளைக்கு வந்து நான் அப்படின்னு லீவுன்னு சொல்ல முடியாது. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே ஈவினிங் மேலே தான் கடை திறக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஊர்வலமாக வருவாங்க. அதனால் உங்களுக்கு இடையூறாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து கடையை மூடி வச்சுக்கோங்க. ஈவினிங் மேலே ஒரு 6 மணிக்காக வந்து கடையை திறந்துடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து கஸ்டமர் வந்து யாரும் வெயிட் பண்ண வேணாம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் பூஜைன்றனால ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு யாரும் வர வேணான்றத உங்களுக்கு ஈவினிங் மேலே வாங்க. ஒரு 5 மணி 6 மணி 4 மணி அந்த மாதிரி டைமில் வாங்க. காலையில் வந்துடாதீங்க. ஏன்னா ஊர்வலம் வரும்போது இடையூறு வரும். ஸோ அதனால உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இதை நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் வந்து Note 10 Pro. ரெட்மியில் வந்து பார்த்திங்கன்னா Note 10 Pro. இது ஆக்சுவலாக பேக் டோர் உடஞ்சிருக்கு. பேக் டோர் உடையலைன்னா இதோட ப்ரைஸே வந்து வேறு பஸ். இது ரெட்மி Note 10 Pro. அந்த டிஸ்பிளே குவாலிட்டிக்காகவே இந்த மொபைலை வாங்கிடுவாங்க. அதே மாதிரி கேமரா செக் பண்ணி காட்டுப்பான். கேமரா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். இதில் ஃப்ரண்ட் கேமரா அதை விட பயங்கரமாக இருக்கும். ஸோ இதோட விலை வந்து வெறும் 6000 rupees, 6000 ரூபாய்க்கு தரும். பாக்ஸு, மொபைலு, பில்லு வந்து பார்த்திங்கன்னா காலாவதி ஆகிப்போச்சு. ஏன்னா எல்லாமே வெள்ளை பேப்பர் ஆகிடுச்சு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பில்லுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ 6000 rupees. மொபைல் சூப்பர் மொபைல். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லலாம் பயங்கரமான ரேட் இது. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 2 லேப்டாப் வந்திருக்கு. அதை நான் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. மேக்புக் ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான இது. மேக்புக் ப்ரோ வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இது அந்த இதை போடு. இது பேட்ரி ப்ராப்ளம் தான் சொல்லி தான் கொடுத்தாப்புல. பேட்ரி வந்து சார்ஜ் நிற்காது. நம்ம டைரெக்டாக ஆனில் போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் நாங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்புக் ப்ரோ 2013 மாடல்னு நினைக்கிறேன். கரெக்டாக போட்டியா இல்லையா? லைட் ஏறுதா? ரைட், ஓகே. சரி, இது விட ஆன் ஆகலை கொஞ்சம். இந்த அப்போ தான் ஆன் ஆகுது. பயங்கரமாக இருக்கா? அப்படியே இதே 10 ரூபா. இதையும் ஓப்பன் பண்ணி ஆசூஸ் லேப்டாப்பு அது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு லேப்டாப் மேக்புக் ப்ரோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ன இருக்குன்றதை நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்பை நம்ம பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆசூஸில் வந்து i7ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட். இது ஆசூஸில் i7 லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வச்சுருக்காப்புல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது என்ன கிராஃபிக்ப்பா? NVIDIA தானே? NVIDIA கிராஃபிக்ஸு. ஜிபி வந்து எவ்வளோ இருக்குது? டாக்குமெண்ட் கிடையாது, மை பிசின்னு ஒன்று இருக்குது பார்த்தியா? அதில் இருக்கும். என்னப்பா 7 கிணறு சிவா சொல்லு. இங்கே வேலை நடந்துட்டுருக்கு. சொல்லு. எப்போ லூ வந்துருச்சு திருப்பி அனுப்பிச்சு அவர் மண்ணடிக்காருக்கு ஃபோன் பண்ணப்பா. காலையில் கிடச்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவர் எங்களை வர சொன்னார். நான் போக முடியல என்னால். கண்டிப்பாக கிடச்சிரும். வர சொல்லு பார்த்துக்கலாம். ஒரு உருண்டை பாய்வேன்.
தொல்லையாக இருக்குது இவனோட. இது என்னது இது என்ன ஜிபி? இதை பாரு, எதையோ மறந்துட்டேன் பாரு. இந்த மாதிரி உருண்டைங்க வந்து உயிரை வாங்கிட்டு இருந்தா அப்படியா? இல்லை அதுதான்ப்பா. இது மொத்தம் 500 எவ்வளோ வருது காட்டு. பிரைட்னஸ் ஏற்றுப்பா, இது பிரைட்னஸ் ரொம்ப பிரைட்னஸ் ஏற்று இல்லை படத்தை பெருசாக்கி ஓரளவு தெரிய மாட்டேங்குது. மறுபடியும் அந்த பிசிக்குள்ளே போ. i7 6th ஜென்ரேஷனு 256 GB SSD. இந்த போட்டிருக்கு பாருங்க, i7 6th ஜென்ரேஷனு 8 GB RAM 256 GB SSD உள்ளது. ஸோ இதோட லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா, 16,000க்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். இப்போ இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்புக் ப்ரோ வந்து ரொம்ப அடிமட்ட விலையாக இருக்குது, 8,000 ரூபான்றது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி சுத்தமாக வந்து கண்டிஷன் சரியில்லாமல் இருக்குது. அதான் வந்து டைரெக்டாக என்ன அடாப்டரில் போடணும். ஒன் 2 3 4 5 இது பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லலையா அவரு? என்னப்பா இவன் வீணா போனவனுங்க விலையே சொல்லிட்டு போகிறானுங்க. பாஸ்வேர்டு போட்டால் அது இப்போ எப்படி இருக்குது கண்டுபிடிக்கிறது? சரி ஓகே, இதோட விலை 8,000 ரூபா பஸ் மேக்புக் ப்ரோ. சரியா? வேறு என்ன டீட்டெயிலுன்றதை நம்ம வந்து அந்த பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுக்கே சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 10R 10Rல வந்து பார்த்திங்கன்னா 10,500 ரூபா, 10,500 இது. டென்ஆர் வந்து ஏற்கனவே நம்ம ஒன்று போட்டிருந்தோம், ரெண்டாவதாக ஒன்று போட்டிருந்தோம். இது வந்து இப்போ மூணாவதாக ஒன்று வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10Rல வந்து எவ்வளோ ஜிபின்னா 8128ன்னு நினைக்கிறேன். கண்ணாடி உடையலைன்னா இதுவும் 14,000 ரூபாய் விற்கிறது தான். 14,000 ரூபா, 13,500 ரூபா அப்படி போகக்கூடியது தான் இது. கண்ணாடி வந்து உடஞ்சிருச்சு. கண்ணாடினா அந்த டிஸ்பிளேயில் உள்ள கண்ணாடி தான். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டி வச்சுருக்கான், அதை பிரிச்சிடுறான் அந்த மேலே உள்ள டெம்பர் கிளாஸை. அதான் உடஞ்சிருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அது இப்போ டெம்பர் கிளாஸ் விற்கிறேன்னு அப்புறம் இதையும் சேர்த்து உடச்சிடாதா? இது பாருங்க, தெரியுதா? கண்ணாடி உடஞ்சிருக்கு, அது மேலே டெம்பர் கிளாஸ் பிச்சுட்டோம் நம்ம. நல்லா தான் இருக்குது, இல்லை நல்லா தானே இருக்கு. சரி ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஜிபி வந்து OnePlus 10R 8 GB RAM 128 5000 mAh பேட்ரி உள்ளது. சரியா? சார்ஜர்லாம் இல்லை, வெறும் மொபைல் மட்டும்தான். Pixel 7a இருக்குப்பா, இருக்கு. வேணாமா? சாதிக்கா மீரானா எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் மாற்றி எடுத்துகிட்டு வரீங்க, எனக்கே மண்டையை பிச்சுக்குது. எனக்கு யார் உங்கள் பீஸ் தான்ப்பா, யாருதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணோம். ஏய் உங்கள் இதா கடைக்காரன் தான், யாருதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து நம்பிக்கை பேரில் தான். குழப்பிடாத தயவு செஞ்சு. நம்ம யாரையாவது வேறு யாராவது கொடுத்துருக்காங்களாடா? வேற யாரும் கொடுக்கலப்பா. வேற யாராவது கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்காடா? ஏய் இது வந்து யாருதுன்னு தெரியாது. சரியா? நான் நோட்டில் பார்த்தா தான் தெரியும். இப்போ நீங்கள் வீடியோ போடும்போது உங்களை போட்டு கொள்ளாத தயவுசெய்து. இது காமிச்சிட்டு சீக்கிரம் எடுத்துருவோம். யாருதுப்பா அது? நீ இனிமேல் அவங்க யார் எந்த கடை கொடுத்தாலும் எழுதி வச்சிடறா, இல்லாட்டி தலைவலியாக இருக்குடா. இல்லாட்டி அவனுக்கு ஒரு லைனை போட்டு விட்ருவோம். வீடியோவாக போட விட்றானுங்க நம்மளா.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து மாடல் தெரியலையே, ஐஃபோன் 14 இது. ஐஃபோன் 14 பாக்ஸ் இருக்கு, மொபைல் இங்கே இருக்கு. இது பண்ணுவேன், சார்ஜ் போடு. ஐஃபோன் 14 128 GB. விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமான விலையாக தெரியுதுங்க. எவ்வளோ போட்டிருக்கு அதில்? இல்லை அது இல்லை, அது இப்போ 13 அது. இதுதான் 14. சரி பாருங்க, இது 14 இது, அது வந்து 13 அது. இது வந்து ஐஃபோன் 14. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 128 GB. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 128 GB இது. சரிங்களா? பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 89. ஸோ இதோட விலை வந்து 35,000. ஐஃபோன் வந்து 14. உங்களுக்கு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ரேட்டில் வருது. எங்களுக்கே வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எதுன்னு எங்களுக்கே தெரிய மாட்டேது. அதோட தரத்துக்கு தகுந்த மாதிரி விலை பேசி வாங்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து கொடுத்து விற்க சொல்லி தான் கொடுக்குறாங்க. நம்ம கேட்குற விலைக்கு தரவே மாட்டேங்கிறாங்க. அதனால எங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே போயிடுச்சு எனக்கு. இவன் அவன் அனில் அம்பானி என்னடா உனக்கு கேவோனா குச் நை ஜாவ். இது சாம்சங் கேலக்ஸி M33 5G மொபைல் 9000. இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் X60 பெரிய மொபைலு 16,000 ரூபா போட்டிருக்காங்க. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இன்க்ளூடிங் எல்லாமே ஃபுல் கிட்டோடு இருக்குது. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கு. அதாவது 16,000 இது. சரியா? 16,000 ரூபா. உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். பாக்ஸு சார்ஜரு ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. பஸ் ஃப்ரெஷ் கண்டிஷனாக இருக்குது. விலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியாயமான விலையாக இருக்குது. சரியா? அவனுங்க இதான்னு ஒருக்கா கேட்டுட்டு வந்துரு அந்த மொபைலு. அப்புறம் எவன் மொபைலையாவது எடுத்துகிட்டு ஆட்டையை போட்டுற போகிறானுங்க. கூகுள் இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து சாரி ஐஃபோன் தான்ப்பா வாயில் வருது. நத்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1 இது நத்திங் 1 15,000 தான் இது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது. பார்த்திங்களா? ஒரு சின்ன டென்ட்டு கிராச் கூட இல்லை. ஸோ செம்ம சேஃபாக வச்சு யூஸ் பண்ணியிருக்காப்புல. என்னென்னா தெரியாதனமாக அப்டேட் பண்ணியிருக்காப்புல. அப்டேட்டில் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாரா காசு தரேன்டா, ஏன்னா வீடியோ போட விடேன்டா, ஏன்டா இப்படி வந்து உயிரை வாங்குறா, வீடியோ போட்டு தரேன் போ, வீடியோ போட்டுட்டு அது என்னன்னு பார்த்து தரேன்னு சொல்லு. 256 GB விலை வந்து பார்த்தீங்கன்னா 15,000 இது. என்னப்பா அவங்க இதுதானாம்மா? கன்ஃபார்மாம்மா? சரி ஓகே. கொஞ்ச நேரம் ஆகட்டும், நான் அப்போ இது முடிச்சுட்டு தரேன். வேறு எதுவும் இன்றைக்கி ஒன்றுமே விற்கலை உங்கள் இதில்? ஜாமான் கொடுக்கலையா? சரி அதான் இது முடிச்சிடுறேன். ஏன்னா இது அரைகுறையாக போட்டுட்டு வர முடியாது. நீ கிளம்பிட்டு அப்புறமா வா, காற்று வரணும். கிளம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் 11 இது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 17,000 ரூபா, 17,500 ரூபா. 11 128 GB
ஸோ இது வந்து தொடராக போட்டுட்ருக்கோம், விற்கலை. இதே மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள், ஒயிட் கலர். பிங்க் கலர் ஒன்று இருக்குமே, இந்த இருக்கு ஐஃபோன் 11. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 128 GB தான், 17,000 ரூபா இதோட விலை. இதுக்கும் அதுக்கும் 500 ரூபா டிஃப்ரெண்ட். இன்னொரு ஐஃபோன் ஒயிட் கலர் ஒன்று இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்தான், 19,000 ரூபா சொல்லி கொடுத்தான். அவன் ஒரு வீணாக போடுவான். இங்கேப்பா அது இதோ பாருங்க, ஐஃபோன் 11 19,500 ரூபா இது விலை. ஆனால் இதுவும் இப்போ இதுக்கு இங்கே பாருங்களேன், ஐஃபோன் 11லேயே இது 3 இருக்குது. 3லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து இது ஓரளவு நல்லா இருக்கு. சார்ஜ் இல்லையா? ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால தான் 19,500 போல் இருக்குது. ஜிபி வந்து 128 தான், பேட்ரி வந்து 86 85 இருக்குது. இது வந்து போக்கோ வந்து ஓப்போவில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மாடல் தான், 4 128. விலை வந்து பார்த்திங்கன்னா 464. புது மொபைல் இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 8,500 இது OnePlus 5T. இதோட விலை 5,500 சொல்லி கொடுத்துருக்காங்க. 5T இது OnePlus. GB RAM, 64 GB. என்ன பஸ் அதெல்லாம் போயிடுச்சு சார், அதெல்லாம் பழையது. சார் அதெல்லாம் அட் அ டைம் போட்டு அட் அ டைம் விற்றுருவோம். நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கேட்குறீங்க, அதெல்லாம் அட் அ டைமில் காலி ஆயிடும். ஓகே. ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன மொபைல்னா பெரிய மொபைல் தான். ஐக்யூவில் 9SEன்னு நினைக்கிறேன், இல்லை IQ 9ன்னு நினைக்கிறேன். மொபைல் வந்து உண்மையிலே தரமான மொபைலாக இருக்குது. IQ 9 8 128. டிஸ்பிளே பெரிய சைஸு, அகலமாக இருக்குது பார்த்தீங்களா, அகலமாக இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சுக்கிறதுக்கு ஒரு லுக் இருக்கும். விலை வந்து புதுசு எவ்வளோ ரேட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா இதை தராங்க. 15,000 ரூபானா நம்ம கொடுத்துடலாம். இது OnePlus 9RT. இதோட விலை வந்து 16,000 ரூபா. ஸ்டாக் வீடியோ பாருங்கள், ஸ்டாக் வீடியோ பார்த்துட்டு வாங்க. OnePlus 9RT 16,000 ரூபா. ஜிபி ரேம்லாம் வந்து ஏற்கனவே நிறையா வாட்டி சொல்லியிருக்கோம், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இன்னும் இருக்குமே, OnePlus 12RT ஏதோ ஒன்று போட்டான். இப்போ பாட்டில் ஒன்று கொடுத்தானடா, OnePlus அது போயிடுச்சுல, 12 ரூபா போட்டோம்ல வீடியோ. அது இல்லை, ஒன்று இப்போ ஒன்று கொடுத்தாரு 2Tன்னு சொல்லிட்டு, OnePlus Nord 2T. OnePlus Nord 2Tன்னு ஒன்று கொடுத்தாரு. இதே மாதிரி தான் இருந்துச்சு, அதுவும் மொபைலே காணுமே. வாங்கிட்டு போயிட்டாப்லையா? கேளு ஆசின் கிட்ட, OnePlus Nord என்னப்பா இது. யார்கிட்ட? பாட்டிலுக்கு ஃபோன் பண்ணு. பாட்டில் நம்பர் தெரியுமா உனக்கு? அதில் டைப் பண்ணி வராதுப்பா, இதில் தான்ப்பா இருக்கு நம்பரு. இதில் பாட்டில்னு தமிழில் எழுதுனா தான் வரும். ஐயோ எல்லாம் அவங்ககிட்ட கேள்ப்பா, ஆசிங்கிட்ட ஒரு வார்த்தை. பாட்டில் இங்கே இல்லையே, ஒன்று வெள்ளைன்னு கொடுத்தான்ல, கரெக்ட் ஞாபகம் இருக்கா? நான் போயில, நான் அங்க இருந்தேன், நான் பாசில் போற இடத்துல.
10R தான் எடுத்துட்டு வந்தாங்க. 10R ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. இல்லைப்பா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குப்பா. 7550204251. இப்போ பாட்டிலு ஒரு ஃபோன் கொடுத்தாப்புல OnePlus 10RT ஏதோ ஒன்று. அது எங்கே? அது 9RTயா? 10R இல்லை, ஒன்று கொடுத்தாங்களா OnePlus Nord 2Tன்னு சொல்லிட்டு 9RT. ஆமாம், அது எடுத்துகிட்டு போயிட்டாப்லையா? இல்லையடா, பீஸே காணுமே. என்னப்பா இவன் என்னப்பா இவன்? ஹலோ, கொஞ்ச நேரம் எனக்கு கால் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ, OnePlus Nord 2T ஒன்று கொடுத்தீங்களா? அதை எடுத்துகிட்டு போயிட்டீங்களா? என்னத்தங்க மாற்றி ஏதாவது ஒன்று வீடியோ போடக்கூடாது அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல, எனக்கு ஒரே குழப்பமாகுதுல்ல. காசு வாங்குறது இல்லைங்க, எங்ககிட்ட தெரியப்படுத்தணும்ல. எங்ககிட்ட என்னத்த அப்படியா இப்படி பண்ணீங்கன்னா இப்படி இங்கே ஒரே குழப்பமாகுது எனக்கு. நான் விற்றுட்டேனா இல்லை விற்கலையா இல்லை யாரும் எடுத்துகிட்டு போயிட்டானுங்களா எனக்கு என்ன தெரியும்? இப்படி இல்லைங்க, ஒன்று வீடியோ போட்டால் தயவு செஞ்சு இங்கே வச்சுட்டு போகிற மாதிரி இருந்தால் வீடியோ போடுங்க, இல்லாட்டி போடாதீங்க தயவு செஞ்சு. ஓப்போ ரெனோ, இது என்ன மாடல்ப்பா? ஓப்போ ரெனோ 10 ப்ரோ தானே இது? ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது மொபைலு, தெளிவாகவும் இருக்குது. ஓப்போ ரெனோ 10 ப்ரோ 5G மொபைலு, 12GB ரேமு, 256GB மொபைல். எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னா ஒரு புது மொபைல் மாதிரியே இருக்குது. ஒரு ஷோரூமில் அப்படியே பாக்ஸை ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? வாரண்டி செக் பண்ணி வாரண்டி இருக்கும் பாரு இதில். ஆனால் ஒன்லி மொபைலாக இருக்குது, ஒன்லி மொபைலாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 18,500 தானே? 18,500. எது வாரண்டின்னு ஒன்று வருமே, அது இல்லையா? வரலையோ? விவோவில் தான் அப்படி கொடுப்பான்னு நினைக்கிறேன். விவோ ஐக்யூவில் தான் கொடுப்பான்ல. சரி, ஓகே. சரி, இது வந்து 18,500. இதில் இருக்கா பாரு, இதில் IQ 9 செப்டம்பர் முடிஞ்சிருச்சா? போன வருஷம் வாங்கியிருக்காங்க. 2023 முடிஞ்சிருச்சாப்பா? பல வருஷம் ஆகிப்போச்சா? 23 முடிஞ்சாமா? ஸோ ஓகே, இது வாரண்டி முடிஞ்சிருச்சு IQ. இது சும்மா செக் பண்ணலான்னு பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து XR 12,500. பேட்ரி சர்வீஸு 64GB. ஓகே, பேட்ரி சர்வீஸு 64GB.
பீஸ் வந்து கழட்டலை, சர்வீஸ் போல். பேட்ரி மட்டும்தான் சர்வீஸில் இருக்குது. 64 GB 12,500 சரியா. இது வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூவில் வந்து செம்மையான மொபைல். இது ஐக்யூவில் வந்து பார்த்திங்கன்னா IQ7 12256 விலை வந்து பார்த்திங்கன்னா 13,500 13,500. ஸோ இது வந்து நார்மலாக நல்ல ரேட்டு தான் இது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க 13,500 IQ7 இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வாட்டி போட்டோம். iPhone 6 32 GB 5,000. இது OnePlus நாடு. இது பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 8,128. விலை வந்து பார்த்திங்கன்னா 8,000. S20 FE 5G மொபைல் வந்து 2 மொபைல் இருக்குது. ஒன்று 11,500, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 10,500. 2 மொபைல் இருக்குது, விற்காமல் இருக்குது. டீ கொடுங்கண்ணா. காப்பி இல்லையா? ஸோ பரவாயில்ல, டீயை கொடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெக்லர் எடிசன். இது ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கிட்டாப்ல சரியா. வாங்கினதை பற்றி பேச வேணாம். இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோடு இருக்குது. OnePlusல வந்து பார்த்திங்கன்னா OnePlus நாடு CEன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிம்மான ஃபோனு. பாக்கெட்டில் இருக்கிறதே தெரியாது. ரொம்ப குட்டியாக இல்லை, வெயிட்லெஸ்ஸான ஃபோன் இது. டிஸ்பிளேலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டு செம்மையாக இருக்கும் மொபைலு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 10,500. வாங்கண்ணா, என்னென்ன வேணும்? OnePlus எது? இந்த இதா? ஓகே. மெக்லரா முடிஞ்சிருச்சு. ஒருத்தர் இது வாங்கிட்டாப்ல, காசு போட்டார். இல்லைண்ணா, நிஜமாக காசு போட்டார்ண்ணா. ஒன்று இருக்குடா, அதுலேயே 12R அது முடிஞ்சிருச்சு, காசு போட்டார் ஒருத்தர். இதுவா? இது 11. இது மெக்லர் எடிசன் வாங்கிட்டார். ஓகே. இந்த அவர் ஒருத்தர் ஒன்று 12 ஒன்று போட்டேன். அது வேணுமா? 49 எவ்வளோ போட்டேன். அதில் இல்லையா? வேறு இல்லை, நான் நாளைக்கு தான் பார்க்க முடியும். மற்றது எல்லாமே போயிடுச்சு. 18,000 ஒன்று இது போட்டேன். இது வேணுமா பாருங்க. புதுசு தான் இது, ஷோரூமில் டெமோவில் போட்டது. 18,500 இது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காமிச்சோம் பார்த்தீங்களா. அது பாஸ்வேர்டு எல்லு. இது வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல நாடு CE2ன்னு சொல்லிட்டு ஒரு மாடலு. இதுவும் வந்து இதோட ரேட்டும் வந்து 9,500 நினைக்கிறேன். இது 10,500, இது 9,500. இதோட பாக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus நாடு 2 8,128. காலையில் கூட நான் வந்து 11,000 தான் விற்றேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோடு உள்ளது 11,500 விற்றேன். அது வந்து பாக்ஸு 12,256. இது 8,128. இதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜர் இருக்குது. ஆனால் ரேட்டு வந்து 13,000 சொல்கிறாப்புல. ரேட் அதிகம் தான் பஸ்ஸுக்கு. ஆனால் மொபைல் புதுசாக நீட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ ரெனோ வந்து பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. 5G மொபைலு 12,256 GB எட்ஜ் ஸ்க்ரீனு. இது தாராளமாக வாங்கலாம். ஏன்னா வந்து இப்போ 6 Pro வந்து 5G மொபைலு, எட்ஜ் ஸ்க்ரீனு. ஸோ விலை பேக் டோர் உடஞ்சது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், இல்லாட்டி அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 11,000 தரேன். இது ஓப்போவில் வந்து பார்த்திங்கன்னா 8,000 போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் வந்து என்ன மாடல்னா ஓப்போ A58 6 GB RAM 128.
இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்ளமான ஃபோன் இது. இது யாருது தெரியுமா? இது பாட்டில் பாட்டில் இதா? வேற ஏதாவது 30 ரூபாய் எதுவும் நல்லா வேணும் 30 ரூபா இல்லையா? அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா, நாளைக்கு பார்த்துக்கலாம். வெளில போறா அண்ணா இப்போலாம் யூஸ் பண்ண முடியாது. அப்படி இல்லைண்ணா. ஆபீஸ்க்கு அதை கேட்டேன். கேட்டு பாருங்க. ஓகே. சரிங்க, நம்ம மீராங்கிட்ட கேட்போம். அதை கேட்டு பாருங்க. ஓகே. நான் அர்ஜென்ட் உங்களுக்கு ப்ரெஷர் பண்ண மாட்டேன். லைன் வந்து திடீர்னு ஆபீஸ்ல கால் வந்துட்டா கஷ்டமாயிடும். ஆமாம் ஆமாம், நைட் பிக்கப் போக வேண்டியது இருக்கு. அது மாற்றி கொடுப்பானுங்களா? என்ன மாடலு? மோட்டோ புதுசு. மாற்றி கொடுப்பானுங்கண்ணா. ஆமாம், டிஸ்பிளேல கோடு விழுந்தா மாற்றி தரானுங்க. அப்புறம் பண்ணலாம். இப்போதைக்கு வேணும் ஃபோன் இருக்கு. ஓகே ஓகே, புரியுது புரியுது. ஓப்போவில் வந்து இது பார்த்துட்டோம்ல நம்ம. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு 2 இது. இது வந்து பார்த்திங்கன்னா 9000 ரூபா போட்டிருந்தோம். இப்போ வேணால் 8500 ரூபாய்க்கு தரோம். இதில் வந்து கோடு விழுந்துருக்கு. உள்ள டிஸ்பிளே வந்து சுத்தமாக வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் இப்படியே தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதை வந்து 8500 ரூபாய்க்கு நாங்கள் தரோம். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். மீரான் பாய் கட் பண்ணிட்டாப்லையா? ஹலோ மீரான் பாய். மீரான் பாய், இப்போ உங்களுக்கு இது OnePlusல என்ன இருக்குது உங்ககிட்ட? 11, 11R இருக்கா? எவ்வளோ ஆகுது 11R? ஆ அப்படியா? ஆனால் 11R இருக்காண்ணா, 27 ரூபா. ஓகேயா? ஆமாம், 2 மாதம் வாரண்டியோடு இருக்கா. கலர் என்ன கலரு? என்ன கலர் இருக்கோ எடுத்துருவா. இந்த தம்பியை அனுப்பி விட்றேன். 11R 11 எது இருந்தாலும் எடுத்து கொடுத்து விடுங்க. எது அது முடிஞ்சிருச்சு சார், வாங்கிட்டார் சார். அது 11R மட்டும்தான் இருக்கா? சரி, அனுப்பி கொடுத்து விடுங்களா அந்த பையன்கிட்ட. அது OnePlus எது 27 போட்டுருக்கீங்க. அது என்னது? எது? ஒயிட் கலர் ஐபோன். இதா? இது வந்து இது 13. இது 13. அது வந்து ஒரு பாயிண்ட் புள்ளி இருக்குது. கீழே உள்ளது இது நல்லா இருக்குது. 28,500 ரூபா. நல்லா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் நம்ம ஏற்கனவே 3 மொபைல் போட்டிருக்கோம். இது 30,000 ரூபா. அவர்கிட்ட காட்டு. நான் இன்னும் 2 மாதம் வாரண்டி இருக்காண்ணா அதுக்கு. ஸோ இது ஒன்று. அப்புறம் இந்த ஒயிட் கலர் ஒன்று இருந்துச்சு. என்னது இதாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஐஃபோன் 13. இது வந்து பிளாக் பாயிண்ட் இருக்கும். 27,000 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபா. இது 29,000 ரூபா. ஒன்று சார் பார்த்துட்ருக்க ஃபோன் வந்து 28,500 ரூபா. எல்லாமே வந்து பேட்ரி ஹெல்த்லாம் வந்து பார்த்திங்கன்னா 85. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங் தான். எல்லாமே 85, 86 அந்த மாதிரி தான் உள்ளது. இது பேட்ரி ஹெல்த்து காட்டுப்பா. %80 இது எவ்வளோ பேட்ரி ஹெல்த்து பாரு. இது ஒன்று இருக்குது 30,500. மொத்தம் 4 ஐஃபோன் 13 வந்து மொத்தம் 5 ஃபோன் இருக்குது நம்மகிட்ட. 86. இது 30,000 ரூபா. இது 30,000 ரூபா, 29,000 ரூபா, 30,500 ரூபா. இது பேட்ரி ஹெல்த் எவ்வளோ? $88 இருக்குது. பேட்ரி வந்து செம்மையாக இருக்குது. 30,800 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் வந்து சின்ன மொபைல் தான். இது 4,500 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா 13 மினி. பேக் டோர் உடஞ்சிருக்கு. அதே மாதிரி பிளாக் டாட் இருக்குது. ஸோ இது நம்ம வீடியோவில் நிறைய காமிச்சிட்டோம். 14,500 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா 12 ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா 256 GB. இது நத்திங். அது விவோ. அது
128 ஐஃபோனில் வந்து 12 ப்ரோ. ஸோ வீடியோ வந்து பிரேக் பண்ண முடியாது, ஏன்னா இது அப்படியே வீடியோ விட்டுட்டோன்னா கட் ஆயிரும். அதனால தான் பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 11 ப்ரோ மேக்ஸு 18,000 ரூபா. டிஸ்பிளே வந்து ப்ராப்ளமானது. இது வந்து ஐஃபோன் 11 15,500 போட்டிருக்கோம். டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது. இது வந்து ஐஃபோன் SE, இது 8,500 ஐஃபோன் XS மேக்ஸு 64 GB உள்ளது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே. 16,000. அது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸு 512 GB ஒன்று இருக்குது. 128 இருக்குது. 37,000 போட்டது வந்து 512 GB. அதில் வந்து பார்த்திங்கன்னா OnePlus 10T இருக்குது. 12R இருக்குது. இது வேண்டாம்லண்ணா இது? ஆ இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி வேணும். அப்படியா? இப்போ பார்த்தீங்களா? அது வேண்டாமா அந்த தம்பி? இது லாக் எடுக்க போயிருக்காரா? வேற இருக்காது நானே. அது இருக்கு. அது எங்க அது இருக்கு. என்னப்பா பண்ணிட்டியா? ரைட், ஓகே. இருக்கு 15,000 ரூபா. அது புதுசுலாம் இல்லை, அதுவும் செகண்ட்ஸ் தான். முடிக்கிறக்குள்ள சரி, ஓகே. இதோட முடிச்சிடறோம்.